ஒரு முஸ்லீம் கடன் வாங்கின நிலையில மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடனை யாரு நிறைவேற்றணும்? இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இப்போ ஒரு ஆண் இருக்காங்க, அவங்க கடன் வாங்குறாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த கடன் அந்த ஆணுடைய மனைவி அல்லது பிள்ளைகள், இவங்க தானே அவங்களுடைய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்புதாரிகள் மீது அந்த கடன் சுமத்தப்பட்டு விடும். அந்த ஆண் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய மனைவி அல்லது பிள்ளைகள் தான் அந்த கடனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த கடன் முடிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கபூரில் இதற்கான வேதனையையும் அந்த மனிதர் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்றது. எனவே அந்த பொறுப்புதாரிகள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மரணித்தவங்களுடைய கடனை அடைத்தே தீர வேண்டும். இன்னும் இந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது எவ்வளோ பெரிய அமானிதம் அப்படிங்கிறத பற்றி விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். போரில் ஒருவர் ஷஹீதானாலுமே கூட அவங்களுடைய அனைத்து பாவங்களுமே மன்னிக்கப்பட்டு விடும், அவங்க வாங்கின கடனை தவிர.